வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 24ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு புரட்சிக்கு காரணம். மக்களின் நல்வாழ்வுக்கே மதிமிக்கோர் வகுந்த சட்டம், சிக்கனம் சீரறிந்து செலுத்தாது முறை பிறழ்ந்தால். மக்களின் நல்வாழ்வுக்கே மதிமிக்கோர் வகுத்த சட்டம், சிக்கனம் சீர் அறிந்து செலுத்தாது முறை பிறழ்ந்தால். துக்கத்தை தாங்க மக்கள் துணிந்தொரு புரட்சி செய்து, துக்கத்தை தாங்க மக்கள் துணிந்தொரு புரட்சி செய்து, எக்கணத்திலும் ஆழ்வோரை இறக்குவார் இடத்தை விட்டு, எக்கணத்திலும் ஆழ்வோரை இறக்குவார் இடத்தை விட்டு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவழியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 9/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. புரட்சிக்கு காரணம். மக்களின் நல்வாழ்வுக்கே மதிமிக்கோர் வகுத்த சட்டம், சிக்கனம் சீரறிந்து செலுத்தாது முறை பிறழ்ந்தால். துக்கத்தை தாங்கா மக்கள் துணிந்தொரு புரட்சி செய்து, எக்கணத்திலும் ஆள்வோரை இறக்குவார் இடத்தை விட்டு அப்படிங்கிறாங்க குரு. இப்போங்க ஒவ்வொரு மனிதருமே அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை பாதுகாக்கவும், அதை அனுபவிக்கணும், பிறருக்கு கொடுக்கவும் உரிமை இருக்குது. இதை ஒழுக்கத்தின் மூலம் முறைப்படுத்தி அவங்க வாழ்க்கையை வளமாக வாழ செய்கிற நோக்கத்தோடு நல்ல சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனையாளர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறை, ஒரு கூட்டுறவு நிர்வாக முறை தாங்க அரசியல் எனப்படும். இந்த அரசியல் மூலம் மக்கள் அமைதியாக ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்வதற்கு அந்த அரசியல் வழிவகுத்து கொடுக்கும் மக்களுக்கு. அப்போ அந்த காலத்திலேருந்து முடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி, பொது உடைமை ஆட்சி, இராணுவ ஆட்சி, குடியாட்சி அப்படின்னு பல படிகளில் ஆட்சி முறைகள் வருது. அதில் சிறந்தது எதுன்னு சொல்கிறாங்கன்னா குடியாட்சி அப்படிங்கிற ஜனநாயக ஆட்சி முறை தாங்க. ஏன்னா இது மக்களால், மக்களே மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி முறைங்க. இந்த ஆட்சிக்கு வராங்க இல்லையா, அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல மக்கள். அப்போ அவங்களுக்கு அந்த மக்கள் யோசித்து தேர்ந்தெடுக்கணுங்க. நான் தேர்ந்தெடுக்கிற மனிதருக்கு அரசியல், பொருளாதாரம், சுகாதாரம், விஞ்ஞானம், சமூக இயல் இதையெல்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்க வீடு, மனசில் இருக்கிறத மற்றவங்களுக்கு கருத்தை பரிமாறுவதற்கு மொழி தேவை, பருவ வயசு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை துணை தேவை. இது எல்லாருக்கும் இன்றியமையாத தேவைங்க. இந்த தேவைகளை ஒதுக்க முடியாது. இப்போ இந்த ஆட்சிக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க தொலைநோக்கு திட்டங்களோட கூடிய ஆட்சி முறையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு 5 விஷயம் இருக்குங்க. பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விஞ்ஞானம், அரசியல். இதை கொஞ்சம் கருத்தில் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நல்லாட்சி முறையில் இதை யோசிக்கணும். பொருளாதாரம்னா மனுஷனுக்கு தேவையான அந்த அடிப்படையான உணவு, உடை, உறைவிடம் இது எல்லாமே அவனுக்கு தேவை. எல்லாமும் அவன் சம்பாதிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இயற்கை பேரழிவுகள் ஏற்படுது இல்லையா, அதை எதிர்க்கிறதுக்கு இவனுக்கு பல வசதிகள் தேவை, பொருட்கள் தேவை. அதையும் அவன் உற்பத்தி செஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிறது, சம்பாதிக்கிறத பாதுகாக்கிறது, அதை கொடுக்கறது, எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்த அமைப்பு தானே பொருளாதாரம். இது மனிதனுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஒரு நல்ல சிறப்பான பொருளாதார துறையை கொண்ட நல்லாட்சி முறை இருந்ததுன்னா இது சிறப்பாக நடக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை
நிறைவு செஞ்சால் தான் மனசும் அமைதியாக இருக்கும். அதுக்காக ஏதாவது ஒரு வேலையை அவங்க பார்த்தே ஆகணும். அப்போ வேலைவாய்ப்பு வசதி இருக்கணும் இல்லைங்களா? வேலைவாய்ப்பு இருந்தால் தானே அவங்களுக்கும் பொருளாதாரம் கிடைக்கும். அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்விக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்தா பொருளாதாரம் அவங்களுக்கு கிடச்சிரும், உயரும். அதுக்கப்புறம் அவங்களோட அறிவோட உயர்வு நிலைமைக்கு ஏற்றபடியும் வயசுக்கு ஏற்றபடியும் சமூக தேவைக்கு ஏற்றபடியும் இந்த தொழில்களில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குமோ தவிர இந்த சாப்பாடு இடம் இதெல்லாம் எல்லாருக்கும் சமமாக பொதுவாகவே கிடச்சிரும். பார்த்திங்கன்னா வேலை இருந்தாலே அது மாதிரி மற்றவங்க பொருளை பறிச்சுட்டு வாழணும்னு ஆசையை இல்லாமல் ஒரு நாடு இருந்தால் நல்லாயிருக்கும். மதம், ஜாதி, செல்வம், புகழ், அதிகாரம் இந்த விஷயத்தினால தாங்க ஒரு மனுஷன் இன்னொருத்தனை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதுகிறான். அது ஒரு மயக்கமான மனநிலை, சரிங்களா? அது சமுதாயத்தில் நிறைய இருக்குது. இதை மாற்றணும். அதுக்கு உலக மக்கள் எல்லோரும் ஒத்துழைச்சி இன்பமாக வாழ வழி செய்கிறதுக்கு யாருங்க கைட் பண்ணுறது? நல்லாட்சி முறை தான் கைட் பண்ணி ஆகணும். சுகாதாரம் அடுத்து ஒருத்தவங்க அந்த ஏரியாவில் ஆட்சி நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வசதி செய்யணுமோ, நிறைய மருத்துவர்களை, நிறைய பணியாளர்களை கொண்ட ஒரு சுகாதாரத்துறை இருந்துச்சுன்னா அது ஒரு நல்லாயிருக்கும். மக்களுக்கு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு உண்டானதெல்லாம் அது செய்யணும் அரசு. அடுத்து கல்வின்னு பார்த்திங்கன்னா எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் இந்த 4மே ஒன்றா சேர்ந்த கல்வி தாங்க முழு கல்வின்னு சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அதுவும் மாணவ பருவத்திலேயே எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதுதான் சிறந்த ஒரு முறை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன கல்வி போதிக்கப்படுது? எழுத்தறிவு, தொழிலறிவு இது மட்டும்தான் நிறைய போதிக்கப்படுது. அப்போ வாழ்வதற்கு எப்படி வாழணும் அப்படிங்கிற கல்வியை கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா 2 பேரும் ஏகப்பட்ட கனவு குழந்தை மேலே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த குழந்தை ஒரு சினிமா பார்த்துட்டோ ஒரு டிவியை பார்த்துட்டோ அது வன்முறையை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு அம்மா அப்பாவை பார்த்தே சுடுற மாதிரி வரும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க. அப்போ சூழ்நிலையில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிட்டு தானேங்க இருக்குது நாளுக்கு நாள். ஏன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. எல்லாருமே தனி மனிதன் அறிவு பெற்று பொறுப்போடு சிந்திக்கணும், செயல்படணும். அதுக்கு ஆக்கப்பூர்வமாக அக்கறை உள்ள துறை கல்வித்துறை தானேங்க. அங்கேயே கரெக்ஷன் கொண்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த உடம்பை எப்படி பார்த்துக்கிறதுன்னு அவங்க படிக்கும் காலத்திலேயே உடற்பயிற்சியை சொல்லி கொடுத்துடணும். அவங்க வாழ்க்கையை சிறப்பித்து கொள்ளக்கூடிய உடற்பயிற்சியும் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அறிவை பெருக்கக்கூடிய பயனுள்ள கல்வி முறையை எதிர்கால மக்களுக்கு வகுத்து கொடுக்கறதும் ஒரு கல்வித்துறை இருக்குது இல்லைங்களா? அது ஒரு நல்லாட்சியின் கீழ் இருக்கிறது அவசியங்க. விஞ்ஞானம் வளருது பாருங்கள், கிடுகிடுன்னு. விஞ்ஞானத்தோட வளர்ச்சி சொல்லவே வேண்டியதில்லை, அபரிமிதமான வளர்ச்சி தான். ஆனால் மனுஷனுக்கு அறிவிலும் பொருளிலும் வாழ்க்கையிலும் எங்கேயாச்சும் அமைதியோ நிறைவோ ஏற்பட்டிருக்கா? இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போய் நிற்கிற காலகட்டத்தில் யாராவது நல்லா இருக்காங்களா? ஏன்னா அந்த அச்சமாக தான் இருக்குது விஞ்ஞானம் வளர்கிறத பார்த்தா. ஆக்கத்துறைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு ஆக்கத்துறைக்கு பயன்படுதோ இல்லையோ, அழிவுத்துறைக்கு பயன்படக்கூடிய நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது திசை மாறி போயிடுச்சு. ஏன்னா இந்த விஞ்ஞானத்தோட ஆசை மக்களோட ஆக்க வாழ்வை விட இதாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்மீக வாழ்வுக்கு அதை மாற்றணுங்க. அதை ஆன்மீக வாழ்வு வந்தால் தான் இன்ப வாழ்வுக்கு கொண்டு போகும் மக்களை. அது நல்லாட்சியோட கடமைங்க. இப்போ விஞ்ஞானம் எல்லாருக்குமே தெரியும், மனுஷன் உணர்வுகள் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இப்போ ரொபோட்டிக் வேறு இன்னும் நிறைய சயின்ஸில் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். செயற்கையாக குழந்தைகளை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போ எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற மாதிரி இருக்குது. அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால்
அது என்ன பண்ணணும், தனி மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களோட பராமரிப்புக்கு உறுதியளிக்கக்கூடிய நிறுவனம் தானே. அப்போ அதில் பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விஞ்ஞானம் எல்லா துறைகளுமே சிறப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இந்த அரசியல் மிக முக்கியமாக அடித்தளமாக பேஸாக இருக்கும். அதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா அப்போ எல்லா துறை அறிஞர்களோடையும் ஒத்துழைப்பாக இந்த நாட்டை சீர சிறப்புமாக நடத்தணும். சரிங்களா? அப்போ அரசியல் மிக சிறப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த எவ்வளோ ஆழத்தில் அந்த கடைக்காலை போடுறோமோ, கடைக்காலினுடைய ஆழம் மற்றும் உறுதிக்கு ஏற்றவர் தான் கட்டிடம் அமையும், எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி கல்வி படிக்கிற காலத்திலேயே குழந்தைங்களுக்கு நல்ல எண்ணங்கள், செயல்கள், திறமைகள், மன உறுதி எந்தளவு அமையுதோ அதை ஒட்டி தான் எதிர்கால வாழ்க்கையில் அவங்களோட மனித மதிப்பே நிலை பெறும் அப்படிங்கிறாங்க. ஒரு கல்வி 4 உறுப்புகள் கொண்டதுங்க. எழுத்தறிவு இருக்கணும், தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள். இந்த 4 சேர்ந்தது தான் ஒரு நல்ல கல்வி. அந்த கல்வியில் சொல்லி கொடுக்கணும், மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிற பண்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், மனசு விரித்து கொடுக்கணும், மனம் விரிஞ்சு அன்பும் கருணையுமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆன்மீக கல்வி தாங்க துணை புரியும். அந்த ஆன்மீக கல்வியை இளம் வயதிலேயே மாணவ பருவத்திலேயே கொடுத்துடணும். இப்போ இந்த இதிகாசங்கள் காப்பியங்கள்லாம் எதுக்குங்க வந்தது? ஏன்னா அப்போல்லாம் குகையில் கூட்டமாக வாழ்ந்தான் இல்லையா? அப்போ ஒரு சமுதாய அமைப்பு வந்தப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் எதை உணரணும்னா சமுதாய மதிப்புகளை, சோசியல் வேல்யூஸை உணரணும். அதை உணர்த்துவதற்கு உருவானது தான் இதிகாசங்களும் காப்பியங்களும். ஆனால் இப்போ பாருங்கள், அது வெறும் காகிதத்தோடு நின்றுருச்சு அப்படிங்கிறாங்க. சமுதாயத்தோட மதிப்பு, அந்த உண்மை எல்லாமே ஒவ்வொரு தலைமுறையோட கவனத்துக்கு கொண்டு வருது இல்லையா அந்த சாதனம். அந்த காப்பியங்கள், இதிகாசங்களை படித்து தானே தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம். இதை முழுமையாக ஆன்மீக கல்வி தாங்க மக்களோட தலைமுறையாக உணர்த்தி மனிதனை மிக சீரிய முறையிலே கொண்டு வருவதற்கு துணை புரியக்கூடிய கல்வி. இப்போ பொருளை சம்பாதிக்கிறதுக்கு கல்வியை சொல்லி கொடுத்துட்றாங்களோ தவிர நல்ல உள்ளங்களை உருவாக்குறது, உயர்ந்த மதிப்புகளை மாணவர்களுக்கு தரணும். அது இப்போ கொஞ்சம் அக்கறை காட்டப்படாமல் இருக்குது பார்த்திங்கன்னா. ரொம்ப இப்போ கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு, இயந்திரமாக்கப்பட்ட உலகம் மாதிரி போய்கிட்டு இருக்குது. மனுஷங்களோட உள்ளங்கள் சீரழிஞ்சு போகுதுங்க. சமுதாயத்தில் சிக்கல்கள் பெருகிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா. ஏன்னா இப்போ நம்ம சொல்லி வளர்க்குறோம், நீ இந்த வேலைக்கு போகணும், இதை படித்தா நல்லது அப்படின்னு தொழில் முறையை தான் போதிச்சுக்கிட்டு இருக்குது கல்வி நிறுவனம் பார்த்திங்கன்னா. அப்போ என்ன அவங்க சொல்லி கொடுக்கணும்? பண்புகள், மனிதனாக வாழ்வதை சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஒரு நல்ல கல்வினா எப்படி இருக்கணும்னா, ஒரு மனுஷனை டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, ஆசிரியராகவோ உருவாக்குது ஒரு கல்வின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மனிதனை உண்மையான மனிதனாக உருவாக்குவது இல்லைன்னு யார் சொல்கிறா? ஐக்கிய நாட்டு சபையின் முன்னாள் பொது செயலர் ஊத்தாண்ட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நினைக்கணும். அப்போ பண்பை உருவாக்குவது தான் கல்வியோட முதல் வேலை. அதுதான் அடிப்படை கல்வி. அதற்கு மேலே கட்டப்படும் கட்டணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மகாத்மா காந்தியே சொல்கிறாங்க. அப்போ எந்த கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை வளர்க்குமோ, விரிஞ்ச அறிவை தருமோ, ஒருவர் அவங்க காலில் நிற்க செய்யுமோ, அந்த கல்வி தான் நமக்கு தேவை. மனுஷனை மெல்ல மெல்ல இயந்திரமாக்கிக்கிட்டு வர்றது ஒரு கல்வியா அப்படின்னு நெஞ்சம் கொதிச்சு போனார் விவேகானந்தர் சுவாமி. அப்போ முழுமையான கல்வி அப்படிங்கிறது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறியும் சொல்லி கொடுக்குறதா இருக்கணுங்க அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க. மனசை தொட்டு ஆன்மாவை நெறிப்படுத்துகிற இயல் கல்வி முறை தான் சிறந்ததொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமான வாக்கு. அப்போ ஆட்சி முறைக்கான கல்வி, வாழ்க்கையோட உயர்வுக்கான எல்லா கல்வியோடும் பண்பாட்டை கொடுக்கக்கூடிய ஆன்மீக கல்வி இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியங்க.
அந்த கல்வி வந்தால் தான் இந்த உலக ஆட்சி எப்படிங்க நடக்கணும்? உலகம்னா என்ன? நாடுனா கடல், மலைகள் எல்லாமே நிலமும் அடங்கிய ஒரு பரப்பு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா நாடும் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு தானே இருக்கணும். அப்போ தானே நட்பு பெருகும், பொருள் பெருகும், பண்பாடு வளர செய்ய முடியும். ஒரு நாட்டில் எத்தனை ஆட்சிங்க இருக்கிறது? பல ஆட்சி இருந்தால் நாளுக்கு நாள் துன்பம் தானேங்க வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்க கட்சியோட சின்னத்தை கூட யாருக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியலை. அப்போ உலகத்தில் வறுமையற்ற வாழ்வு வாழணுங்க மக்கள். வறுமை அப்படிங்கிற கொடுந்துன்பம் வாராது வாழ்வு பெறுவதற்கு என்ன வேணும்? ஓருலக பேரரசு வேணும். இந்த உலகத்தையே ஓர் அரசும் கீழே கொண்டு வந்து உலக மக்களுக்கு தேவையானதை பங்கு செஞ்சு கொடுத்துடணுங்க. அவங்களுக்கு இடம், உணவு எல்லாத்தையுமே பிரித்து, தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க. ஏன்னா வாழ வைக்கக்கூடிய மக்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தாங்க ஆட்சியே தேவை. அப்போ புரட்சிக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு கடனும் வறுமையும் படிப்பும் கிடைக்கல, இது 3மே களங்கங்கள் தான். இது உலகத்தில் மறையணும். கூட பிறந்தவங்க போல் மக்களை நினைக்கணும், மக்களை உயர்த்தக்கூடிய வழியில் ஆட்சி பண்ணணுங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? மனசு எவ்வளோ தான் தாங்குவாங்க? துக்கத்தை தாங்க மாட்டாங்க, துணிஞ்சிருவாங்க. பார்த்திங்கன்னா புரட்சி ஒன்று பண்ணி எந்த நிமிஷமானாலும் ஆழ்வரை இறக்கிடுவாங்க, இடத்த விட்டு ஓட அனுப்பிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மக்களோட நல வாழ்வுக்குத்தான் இந்த ஆட்சி அப்படிங்கிறத உணர்ந்து ஒத்து மிக சிறந்த ஒரு ஆட்சி நடக்க எல்லாம் வல்ல இறையும் குருவையும் வேண்டி இதுவரை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.